வீட்டு நாய் தான், அந்த நாய் கடிச்சா தப்பு இல்லை. நாய்க்கு எல்லா ஊசியும் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ அந்த பர்டிகுலர் நாய் கடிச்சா ஊசி போடணுமா, ஸ்கிப் பண்ணிடலாமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு. ஆக்சுவலி நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் அந்த பர்டிகுலர் நாய் நம்மளை கடிச்சாலோ இல்லை ஸ்கிராச் பண்ணாலோ கண்டிப்பா நாய்க்கடி ஊசி போடணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்கே ரேபிஸ் தடுப்பூசி போட்டிருந்தாலும் அது முறையா போட்டிருக்காங்களா, தேவைப்படுற பூஸ்டர் ஆக்சுவலி ஒவ்வொரு இயருக்கும் மினிமம் அட்லீஸ்ட் 1 to 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவையாவது அந்த நாய்களுக்கு பூஸ்டர் போடணும். நிறைய பேர் இனிஷியலா போட்டுட்டு பூஸ்டர் போட தவறிடுவாங்க. பிளஸ் போட்டிருந்தாலும் அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம நாய்களுக்கு போடுற ரேபிஸ் தடுப்பூசி நாயை பாதுகாப்புறதுக்கு தான், உங்களை இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஈவன் ப்ராப்பரா முறையா தடுப்பூசி போடப்பட்ட நாய்களால கூட ரேபிஸ் நோய் தொற்ற பரப்ப முடியும், ஆதாரங்கள் இருக்கு. அதை விட மிக முக்கியம், இந்த நோய் அறிகுறி ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. ஸோ கண்டிப்பா தெரு நாயின்னு இல்லை, வீட்டு நாயா இருந்தா கூட கடிச்சதுன்னா நீங்க தடுப்பூசி போட்டு தான் ஆகணும்.